மோடி எப்படி வித்தை காட்டுறவர். இந்த வித்தை காட்டுறவங்கலாம் சத்தம் போட்டு தான் வித்தை காட்டுவார். மோடி வித்தைன்னு ஒன்று இருக்கும். பழைய போர் மார்க்கெட் பக்கத்துலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வித்தைக்காரங்க சத்தம் கொடுப்பான் பாருங்க, அது மாதிரி சப்கா சாத் சப்கா விகாஸ்னாரு. திடீர்னு பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போய், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, கிந்தி நக்கியோ அப்படின்னாரு. அடுத்தபடியா தமிழர்களே, தமிழ் மக்களே, வணக்கம் வணக்கம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு பாருங்க. தமிழ் மொழி ரொம்ப சிறப்பான மொழி. அதில் ஒரு தலைவர் இருக்கார், ரொம்ப நிதானமாக அப்படின்னு முடிவு பண்ணி அதில் வந்து நிறைய என்ன யுத்த களங்கள் எல்லாம் போயிட்டு வந்து சிறப்பாக பெரிய அளவில் பல களங்களை பார்த்து கேப்டன் ஆனவர். அவர் பூராவுமே எப்படியோ ஒத்தைக்கு பதிலாக ரெட்டை. அங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் டெல்லி என்ன சொல்றதோ எல்லாத்துக்கும் எஸ். உங்களுக்கு தெரியும் எல்லாரும் மோடி எப்படி வித்தை காட்டுறவர். இந்த வித்தை காட்டுறவங்கலாம் சத்தம் போட்டு தான் வித்தை காட்டுவார். மோடி வித்தைன்னு ஒன்று இருக்கும். பழைய போர் மார்க்கெட் பக்கத்துலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த பாம்பும் கீரியும் சண்டை போட போகுது, தாயத்து வாங்கிக்கிங்க தாயத்து வாங்கிக்கிங்க பாரு. பூரா இந்த தாயத்தை கட்டி இருந்தீங்கன்னா ஒன்றும் எத்தனை பேய் பிசாசும் வந்து அண்டாது, மிரள வேண்டாம், எல்லாம் நினைக்கிறது நடக்கும். இதில் யாராவது சந்தேகப்பட்டீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்து சாவிங்க. அவன் பயந்துக்கிட்டு நம்ம ஆள் பக்கத்தில் கடன் வாங்கியாவது வாங்கிடுவான். இந்த விற்ற உடனே எல்லா பாயத்தும் விற்ற உடனே என்ன பண்ண, எப்போங்க சண்டை, எப்போ கீரியும் பாம்பு சண்டை போட போகுதுன்னா நாளைக்கு போடணும்னு கடாராக தூக்கிட்டு போயிடுவார். இதுதான் மோடி வித்தை. ஆனால் சத்தம் நிறையா கொடுப்பார். அது மாதிரி வரும்போது நம்ம மோடி இருக்கார் பாருங்கள், பிரதமர் மோடி. இவர் வந்தவுடனே அவர் வர்ற சூழ்நிலை எப்படி இருந்தது? அவர் ஏன் போன 2014 அவ்வளவு பெரிய இடங்களை பெற்றாருன்னா ஒன்றும் பெருசு இல்லை. வாங்கின ஓட்டு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். 2019 அந்த 39% தான் வாங்கினார். 100ல் 39 பேர் தான் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க. 31 69% எதிர்த்தவங்க. ஆனால் தேர்தல் முறையில் இடங்கள், அந்த தேர்தல் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் காரணமாக அவர்கள் நிறைய இடம் பெற்ற மாதிரி ஒரு சூழல். சரி, அப்போ கூட அவர் எப்படி வந்தார் உங்களுக்கு தெரியும். குலக்கல்வி திட்டத்தினுடைய வரலாறு அதெல்லாம் தனியாக சொல்ல முடியாது. அதை ஒழித்து பெரியார் இயக்கம், திராவிடர் இயக்கம் நின்று, கல்வி வள்ளல் காமராஜர் வந்து பள்ளிக்கூடங்களை எங்கேயும் திறந்து எங்கே பார்த்தாலும் ஏராளமான சூழ்நிலைகள் வந்த பிற்பாடு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. பூரா நம்ம ஊர் முத்தன் மகன் முனியன், குப்பன் மகன் சுப்பன் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கார் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக. பூராமே மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த அளவுக்கெல்லாம் வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழ்நிலையில் அங்கே அமெரிக்க பொருளாதாரம் விழுந்தது. அமெரிக்க பொருளாதாரம் விழுந்த உடனே என்ன ஆச்சு, எல்லாருக்கும் ஒரு பயம். இதில் இன்னொரு சங்கதி என்னன்னா, 21 வயசு ஓட்டு தகுதி உங்களுக்கு தெரியும். அதை 18 குறைத்தது சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. இளைஞர்கள் பங்கேற்றணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. சரி, அந்த மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் வந்ததுன்னு சொன்ன உடனே அவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு பயம் வந்தது. பொருளாதாரம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. இவர் வந்த உடனே அதை பயன்படுத்தினார். ஆர்எஸ்எஸ் மற்றவர்கள்லாம் ஏற்கனவே இருந்தாங்க பாருங்கள், அங்கே வேலை இல்லா திண்டாட்டம் நமக்கு வந்துடுமோ, வேலை இல்லை அப்படின்ன உடனே மாற்றம் மாற்றம் மாற்றம்னார். திடீர்னு இந்த வித்தகாரங்க சத்தம் கொடுப்பான் பாருங்க, அது மாதிரி சப்கா சாத் சப்கா விகாஸ்னாரு. திடீர்னு பார்த்த உடனே எல்லாரும் மிரண்டு போய், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, கிந்தி நக்கியோ அப்படின்னாரு. அடுத்தபடியா அது ஒன்றும் வந்தார்ல. என்ன அந்த குடுகுடுப்பக்கார வர்ற பாருங்க, நல்ல காலம் வருது நல்ல காலம் வருதுன்னு. வேலை வாய்ப்பு வந்ததா, உங்களை எல்லாம் பார்த்து சொன்னார் 15 லட்சம் ரூபா உங்கள் பேங்க்கில் வந்து விழுந்துடும். 15 ரூபா வந்ததா, 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாரு ஒரு வருஷத்துக்கு. 10 கோடி அப்போ 5 வருஷத்துக்கு. இவ்வளோ வேலை இல்லாத திண்டாட்டமே யாருக்கு இருக்காத. என்னையா வேலை கொடுக்கலன்னா பகோடா கடை வைங்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த வித்தைகள் இருக்கு பாருங்க, இந்த வித்தைகளுக்கு இல்லாமல் இதோ இந்த தேர்தல் அறிக்கையில் எஸ்எஸ்எல்சி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ட்ராப் அவுட்ஸாக இருந்தால் கூட அவனுக்கு சாலை பணியாளர்கள் உத்தியோகம் இந்தியா முழுவதும் கொடுத்து சாலைகளை பராமரிக்கிற வேலை 1 கோடி பேருக்கு கொடுப்போம். உடனடியாக பண மதிப்பு இழப்புனால வேலை கிடைத்தவர்களுக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் 34 லட்சம் பேருக்கு இடம் கொடுப்போம்.
வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு 72,000 ஒரு ஆண்டுக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போங்கிறத பொருளாதார நிபுணர்களை வைத்து ஆய்வு செய்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார். ஆக அதை எண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நீட் தேர்வை பற்றி சொன்னார். நீட் தேர்வில் உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுமே, நம்முடைய பிள்ளைகள் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முழுக்க முழுக்க 30 மாவட்டம், 31 மாவட்டம், அப்போ 30 மாவட்டம், 29 மாவட்டத்தில் மிக தெளிவாக அரசு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை செய்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் செய்தார். இன்னைக்கு பெரிய அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அரசு மருத்துவக் கல்லூரி. நுழைவுத் தேர்வை ஒழிச்சார். அவர் சொன்ன மாதிரி சட்டம், குடியரசுத் தலைவருடைய சட்டம், கிராம பிள்ளைகள், ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள். இன்றைக்கி என்ன, நீட் தேர்வு கொண்டதுனால அனிதாக்கள், சுபஸ்ரீக்கள், இன்னும் மற்ற மாணவிகள் உயிர் பலி, பெற்றோர்கள் பலி. இந்த நிலைகளெல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது என்றால் இந்த 2 அணியில் தெளிவாக வரும்போது இவ்வளவு வந்த பிற்பாடு மசோதா நிறைவேறுந்த நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இந்த கொத்தடிமைகள் ஏன்னு கூட கேட்கலையே. நேற்று அவர்களை அம்பலப்படுத்திட்டாங்களே. மோடி தினத்தந்திக்கு பேட்டி கொடுக்குற போது கேட்குறாங்க நீட் தேர்வு என்னன்னு. அதெல்லாம் பாஜக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்னவோ அதுதான், அதில் ஒன்றும் கிடையாது. போராமல் நீட் தேர்வு இருக்கும். இந்த பியூஷ் கோயல், யாரோ ஒரு பியூஷ் கோயல்னு ஒருத்தர் இருக்கார் போராமல். அந்த கோயல் என்ன சொல்கிறாருன்னா, அது நாங்கள் இவங்க ஒன்று தமிழில் இருக்கணும்னு தான் கேட்டாங்களே தவிர இவங்க ஒன்றும் எதுக்கலை, அங்கேயும் ரெட்ட வேடம். அது மட்டுமல்ல, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் வி வில் கன்வின்ஸ் தம். நாங்கள் அவங்கள சமாதானப்படுத்தி ஏற்க முடியாது. ஏன்னா அடிமைகள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பெகர்ஸ் ஹவ் நோ சாய்ஸ் அப்படின்னு. பிச்சைக்காரர்களுக்கு எதோ விரும்பி கேட்க முடியுமா? பூரா பிச்சை போடுற வீட்டில் போடுறான், அங்கே பிரியாணியாக போடுங்கம்மா வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி நிலையில் இவங்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் தெளிவாக நினைத்து பார்க்கணும். இப்போது தமிழகம் முழுவதும் பார்த்துவிட்டு உங்களை சந்திக்கிறோம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான, முந்தைய தேர்தல்களுக்கும் நான் 17 தேர்தலுக்கு மேலே பார்த்துருக்கிறேன். என்னுடைய வயது 86. தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கத்தில் 10 வயதில் சேர்ந்ததுனால எனக்கு ஒவ்வொரு தேர்தலும் தெரியும். ஐயா அவர்கள் பின்னால் பேசுவார், நான் முன்னாடி பேசிட்டு வருவேன் பூராமே மிகப்பெரிய அளவுக்கு. அதனால் ஒவ்வொரு தேர்தலும், ஆனால் மற்ற தேர்தல்களுக்கும் இந்த 17வது தேர்தலுக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டு. அதனால் ரொம்ப முக்கியமாக வாக்காளர் பெருமக்கள் உங்களுடைய பொறுப்பை, கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும், பொறுப்பாகவும் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் நண்பர்களே, இந்த தேர்தலில் என்ன ஒரு மிக முக்கியமானதுன்னு சொன்னால், கூட்டணிகள் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கியிருக்க. இந்த கூட்டணி நாங்கள் இங்கே வரிசையாக உட்கார்ந்துருக்கோம் பாருங்கள். இந்த கூட்டணி இருக்கு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தளபதி ஒப்பற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையே என்ற குறைபாட்டை நீக்கி இன்றைக்கு மிக தெளிவாக ஒரு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி, எதிரே ஒரு கூட்டணி இப்போ போட்டி போடுறாங்க பாருங்க. இந்த கூட்டணி, அந்த கூட்டணி கொள்ளை கூட்டணி. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு எழுத்து மாறுபாடுனாலும் மிக தெளிவாக புரிந்தணும். என்ன கொள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். பொதுவாக நம்ம சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. நம்ம அரசியலுங்கிறது இதுவரையில் இவ்வளவு கீழ் இறக்கத்துக்கு போனதே கிடையாது. இந்த 17வது தேர்தலுக்கு அந்த அளவுக்கு. இதுக்கு முன்னால் அணிகள் பேசுவாங்க, கொள்கை உள்ள அணிகள், ஒத்துப்போகிறவர்கள் உடன்பட்டு நிற்பார்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 2 அணிகள் இருக்குன்னா, முக்கியமாக 2 அணிகள்கிட்டையும் காலையில் ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், இரவு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பேரம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி இப்படி தான் நம்ம சொல்கிறது வழக்கம். அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ ரொம்ப சாமர்த்தியம் சில கட்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, எதிர்கட்சிகள் இப்போ ஆளுங்கட்சி கூட்டணியில்
ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்டையும் 2 ஆள் அனுப்பிச்சு பேசினான். அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சம், தனித்த அம்சம். ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கம். அதாவது இந்த நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஆனால் பல ஊருக்காரர்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க, ஆவடியில் மற்றதில் எல்லா தோழர்களும். அதனால் இந்த உதாரணம் தெரியும். இந்த மாட்டு சந்தைக்கு போயிருந்தீங்கன்னா, மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு சந்தையில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மாட்டுக்கு விலை பேசும்போது அவங்க வாயால் பேச மாட்டாங்க, விரலாலேயே பேசுவாங்க. அந்த துண்டு மேலே இருக்கும், அதுக்குள்ளே என்னன்னா அதுதான் பேரம் பண்ணும். அது மாதிரி அவர்களே பார்த்து நம்ம அணி, அந்த அணி இருக்கு பாருங்க, கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி. மிக முக்கியமாக அவர்கள் இந்த கொள்கை இல்லாத கூட்டணிங்கிறத பெருமையாக சொல்கிறாங்க. அதுதான் அதாவது அதுக்காக அவமானப்படலை, கூச்சப்படலை. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. என்னையா அர்த்தம்? ஆமாம், அதுக்கு பேர் கூட்டணியா? தயவுசெய்து நினைத்து பார்க்கணும். அதே நேரத்தில் நண்பர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் அமைந்த கூட்டணி என்பது இருக்கிறதே, இது கொள்கையால் பின்னப்பட்ட கூட்டணி, லட்சியத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இன்னும் கேட்டால் தேர்தலுக்காக உருவான கூட்டணி அல்ல. அதற்கு முன்னாலேயே போராட்டத்தில் பூத்த மலர். மிகப்பெரிய அளவில் நீட் தேர்வா ஒரே அணி, கவர்னருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாரா ஒரே அணி, காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைக்க வேண்டுமா போராட்ட களம். எனவே தான் கொள்கையால் பின்னப்பட்ட, லட்சியத்தால் ஒன்றுபட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டணி என்று சொன்னால் அந்த கூட்டணி இந்த கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணி எப்படி வந்தார்? முதல்ல மோடி வித்தக்காரர் முதல் கூட்டம் ஆரம்பித்தார். இப்போ தமிழ்நாட்டில் பாவம் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் 3-4 தடவை வந்துட்டார். போராமே பாவம் தேர்தலுக்கு இவ்வளோ அடிக்கடி வர்றாரு. அந்த பக்கம் போகிறார், இந்த பக்கம் போகிறார். இந்த புயல் அடிச்சது பாருங்க, கஜா புயல்னு ஒன்று, அது பிரதமருக்கு தெரியுமோ தெரியாதோ பாவம், அவருக்கு நேரமே இல்லை. அதுதான் மிக முக்கியம். அந்த ஒரு வார்த்தை வந்து பார்க்கல. அந்த விவசாயிகள் ரெட்டிப்பு மடங்கு வருமானத்தை கொடுப்பேன்னார் விவசாயிகளுக்கு. அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்னும் வரையில் சரியாகவில்லை. அவருடைய கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய உள்ளமெல்லாம் இரத்த கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்வாதாரமே சிதைந்து போயிருக்கிறது. ஏற்கனவே சம்பா, தாளடி, குருவை இவைகளெல்லாம் மிக முக்கியமாக போன அந்த டெல்டா பகுதியில் நண்பர்களே, அங்கிருந்து தான் வருகிறேன். அந்த விவசாயிகளுடைய வேதனை தீர முடியாத நேரத்தில் இந்திய நாட்டின் பிரதமர் என்பவர் தேர்தலுக்காக இப்போது அடிக்கடி வருகிறார். அங்கே வந்து தமிழர்களே, தமிழ் மக்களே வணக்கம் வணக்கம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறார் பாருங்க. தமிழ் மொழி ரொம்ப சிறப்பான மொழி அப்படின்னு தான் சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரியெல்லாம் எழுதி கொடுத்து பேசுகிறவர் கொஞ்சம் தமிழர்களே கொஞ்சம் புயல் அடித்து அனுதாபத்தை தெரிவிக்கிறேன்னு எழுதி வச்சு பேசினாரா? தயவுசெய்து நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். பூராவுமே அதுக்கு நேரமே இல்லை அவருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் வேறு சில நடிகைகள் வீட்டு வரவேற்புக்கு போகிறது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். இவர் தான் நான் பெற்றிருக்கிற நாடு பெற்ற நற்பயன் காரணமாக வந்த ஒரே ஒரு பிரதமர் இவர் மோடி. அந்த நிலையை எண்ணி பார்க்கணும். எந்த அளவிற்கு அவருடைய வாய்ப்புகள் நடத்தைகள் இருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கணும். அவர் வந்தார் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம்னு நம்ம பக்கத்தில் தானே முதல்ல அது பிரச்சாரத்துக்கு வந்தார். 2-3 போன மாதம் வந்தார். ஆமாம் வந்தார். வண்டலூர் பக்கத்தில் இங்கே வந்தார். வந்த உடனே இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணி கொள்கை கூட்டணி நம்ம பாருங்க, ஒரு வார்த்தை கூட நாங்கள் தவறாக சொல்ல மாட்டோம். இது கொள்கை கூட்டணி. அங்கே அதிமுக தலைமையில் அமைந்திருப்பது கொத்தடிமை கூட்டணி. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவளை மாதிரி ஒரு கொத்தடிமையை நாட்டில் தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அங்கே சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்கிறதுன்னு என்ன அடையாளம்னா இங்கே வரிசையாக போட்டிருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாலே முடிவு பண்ணி 3 வருஷமாக இந்த படத்தை போட்டிருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். இது வந்து தேர்தல் அறிவித்த பிற்பாடு வரக்கூடியவர்களே கிடையாது பூரா. அங்கே நீங்கள் சில பேராவது பார்த்துருப்பீங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற மக்கள், அருமை சகோதரர்கள், என்னன்னா ஒட்டின படத்தை சில நேரங்களில் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பூராமே. கூட்டணி அமையலை. அதுதான் மிக முக்கியம். அதில் ஒரு தலைவர் இருக்கார்,
ரொம்ப நிதானமாக அப்படின்னு முடிவு பண்ணி அதில் வந்து நிறைய என்ன யுத்த களங்களெல்லாம் போயிட்டு வந்து சிறப்பாக பெரிய அளவில் பல களங்களை பார்த்து கேப்டன் ஆனவர் அவர் பூராவுமே. அதனால் அவர் படத்தை வைக்கிறதா இல்லையா, இன்னொருத்தர் படத்தை வைக்கிறதா இல்லையான்னாரு. இந்த பேரத்தில் யார் அதிகம் ஏலம் கேட்டாருன்னா சில புத்திசாலிகள் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் அவங்க சொன்னது இருக்குது. ஏற்கனவே எனக்கு பேசின துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னென்ன மொழியில் உச்சகட்டத்தில் முத்தமிழில் எவ்வளவு தூரம் அற்புதமாக கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவுன்னு வசனமெல்லாம் பேசினாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் என்னுடைய தரத்தை அவங்கள பற்றி பேசி குறைத்து கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த கூட்டணி ஒன்றுபட்ட கூட்டணி. ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன், பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக இந்த கூட்டணி. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், 40 இடங்கள் பொதுவை சேர்த்து இந்த 40 இடங்களில் இருக்கிறத தான் தளபதி வந்து என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களையும் சேர்த்து பார்த்து கொடுக்கணும். ரொம்ப சிக்கலான விஷயம் பூராமே. அதையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தெளிந்து எல்லா போராட்டத்திலும் கலந்து கொண்ட நம்முடைய அருமை தோழர்கள், எல்லா கொள்கையிலும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். கொள்கையில் நீட் தேர்வாக இருந்தாலும், காவிரி நதிநீர் ஆணையமாக இருந்தாலும், எதிராக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புள்ள அந்த நம்ம ஒத்துப்போகிற கொள்கையால் ஒன்றுபட்ட அந்த அமைப்புக்கு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு 2 இடம் ஒரு இடம்னாலே தகராறு அங்கே மற்ற அணியில். ஆனால் இங்கே உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, இடத்துக்காக நாங்கள் வரவில்லை, கொள்கைக்காக கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறோம் என்று இடம் பெறாதவர்கள் இங்கே அமைந்திருக்கிறார். இப்போ எங்களுக்கு என்ன அக்கறை? திராவிட கழகம் என்ன தேர்தல் நிற்கிற கட்சியா? ஏன் இவ்வளவு கொளுத்துகிற வெயில்ல அதுவும் என்ன பண்ணுறான், உயிரோடு இன்றைக்கி வந்து நான் பேசுகிறதே ரொம்ப அதிசயமானது இங்கே. ஆனால் அது எங்களுக்கு சர்வ சாதாரணம். இதுவரையில் ஒரு 6 தடவை 7 தடவை நடந்துச்சு. திருச்சியில், திருப்பூரில் நடந்த அங்கே ரவுடித்தனம், இந்து முன்னணிங்கிற பேரால் நடந்த காலித்தனம், அதுவும் திட்டமிட்டு நடந்த காலித்தனம், காவல்துறையை கையில் வைத்து கொண்டு நடந்த காலித்தனம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் செல்வராஜ் அவர்கள் இறங்கி நின்றார்கள் பூராமே. இங்கே நம்முடைய என்ன ஒரு குடும்பம், நாம் அண்ணா சொன்ன இரட்டை குழல் துப்பாக்கி என்பதற்கு அடையாளம். இரட்டை குழல் இல்லை, எல்லா குழலும் இன்றைக்கி ஒன்றா இருக்குது. அதுதான் மிக முக்கியம் பூராமே. இவர்களுக்கு ஒரு ஆத்திரம், இந்த கருத்துக்கள் போகுதுன்னு. அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி. அதே நேரத்தில் இன்னொரு கூட்டணி இருக்கிறது நண்பர்களே. அந்த கூட்டணிக்கு இங்கே முழு சுதந்திரம், இடம் கிடைக்காத இருக்காங்க. நான் சொன்னேன், நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை, நாங்கள் பதவிக்கு போகிறவங்க இல்லை, பஞ்சாயத்து போர்டு பதவிக்கு கூட போக மாட்டோம். போகிறேன்னாருன்னா, ஐயா நீ கட்சியை விட்டு போயிடு, இயக்கத்தை விட்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எங்களுக்கு எந்த பதவியும் இல்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை, ஆனால் நாங்கள் இல்லாமல் கூட்டணி இல்லை. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை அது பெருமைக்கோ ஆணவத்துக்கோ சொல்லலை. கொள்கையால் ஒன்றுபட்டவர்களை திரட்ட வேண்டும். 2 அணி, கொள்கை அணி ஒன்று, கொள்கையற்ற சந்தர்ப்பாத அணி என்று. ஆகவே அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதவெறி, ஜாதி வெறி, பதவி வெறி, பணவெறி, இந்த வெறித்தனமான ஒரு அணி. அதே நேரத்தில் லட்சியத்தோடு ஒரு மாறுதலை உருவாக்க வேண்டும். இந்த தலைமுறை அல்ல, அடுத்த தலைமுறைக்கு வாழ்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது, எனவே நீங்கள் இந்த கூட்டணி என்பது அமைந்திருக்கிறதே, இது கொள்கை கூட்டணி. எனவே தான் கை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அது தெளிவானது. இந்த கூட்டணியில் எல்லாரையும் அழைச்சி பேசுவார், கருத்துக்களை எல்லாம் தாராளமாக சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் முன்ன பின்ன இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளவு தாராளமாக இது ஒரு ஜனநாயகத்துக்கு உள்ள அடிப்படையில் கலந்துரையாடி முடிவெடுக்கக்கூடிய கூட்டணி. ஆனால் அங்கே அதிமுகவின் சார்பாக கொத்தடிமை கூட்டணின்னு நான் சொன்னேன்.
அதிமுக நண்பர்கள் இருக்காங்களே, நாங்கள் தாய் கழகம் தான், என்ன இருந்தாலும் அவங்களும் அண்ணா பேரில் கட்சி இதெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்களையும் திருத்த வேண்டிய கடமை இந்த தாய் கழகத்துக்கு உண்டு. அந்த அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால் நண்பர்களே, ஒன்றை குறிப்பிட, அந்த கூட்டணிக்கு அதில் ஏன் கூட்டு சேர்ந்தால் வற்புறுத்தி அந்த கூட்டணி எப்படி அமைந்தது? பாஜகவோடு மிரட்டல், வருமான வரித்துறை, சிபிஐ நடந்து கொண்டிருக்கிற போதே ஒரு அமைச்சருக்கு மீண்டும் ரெய்டு, இதெல்லாம் செஞ்சு அச்சுறுத்தி, மடியில் கனம், எனவே வழியில் பயம், எனவே அவர்கள் ஆடுகிறபடி ஆடுறாமான்னு ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. 40 இடங்களில் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை, விபத்தினால ஏற்பட்ட முதலமைச்சர், பரவாயில்ல, எப்படியோ முதலமைச்சர், எப்படியோ ஒத்தைக்கு பதிலாக ரெட்டை, அங்கே ஓபிஎஸ் இபிஎஸ், டெல்லி என்ன சொல்றதோ எல்லாத்துக்கும் எஸ், ஒரே எஸ், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே அப்பேற்பட்டிருக்கிற இவர்களை பார்த்து நண்பர்களே, அமித்ஷான்னு அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார்ல, அந்த தலைவர் திடீர்னு ஒரு உத்தரவு, ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அங்கே தெளிவாக என்ன சொல்கிறார்? நான் ராமேஸ்வரம் போகிறேன், மதுரை ஏர்போர்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிறார். இந்த கூட்டணி அமைந்த உடனே என்ன அப்படின்னு அடிபடியும் போடுறார். எத்தனை இடம் கொடுத்துருக்காங்க? 5 இடம் கொடுத்துருக்காங்க. 40 இடம் மொத்தம். அதில் 5 இடம் தான் பாஜகவுக்கு. ஏன் அவங்க பாஜக வாங்கியிருக்காங்க அந்த 5 இடம்? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மிரட்டி உருட்டி வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டில் கணக்கு திறக்கவே முடியல, எப்படியாவது கணக்கு திறக்கணும், இதுதான் அவருடைய நோக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவிலே கணக்கு திறக்க முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். தென்னிந்தியாவிலே மட்டுமல்ல, வடகிழக்கு மற்ற மாநிலம். நான் மாலையில் வரும்போது தான் ஒடிஷாவிலே இருந்து ஒரு நண்பர் பேசினார். தமிழ்நாடு எப்படி இருக்குது, இங்கே நாங்கள்லாம் சரியாக இருக்கோம், நீங்கள்லாம் தமிழ்நாடு தான் வழிகாட்டியிருக்கு, உங்கள் வழியை தான் பின்பற்றுறோம், இங்கே பிஜேபி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத அளவிற்கு நவீன் பட்நாயக் அங்கு தெளிவாக இருக்கிறார் என்று தெளிவாக பேசி கொண்டு வந்தார். சற்று நேரத்துக்கு முன்னாலே என்னை அழைத்து ஒரிசா தலைநகரில் இருந்து பேசினார். ஆக இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த சூழ்நிலையில் 5 இடம் வாங்கினவர் உங்களுக்கு தெரியும், இவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, ஆயிரம் இருந்தாலும் பாஜக வாங்குற இடத்துல அவர்களை வெட்கத்தை விட்டு, கழகங்களே இல்லாத நாம் தமிழ்நாட்டை உருவாக்குவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னாங்க கழகங்களே இல்லாத, அப்படின்னா அதிமுக கழகம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மையை சொன்னதாக அர்த்தம், அது இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று தெளிவாக செஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்கள் கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்கிறார். கால் ஊன்றுவோம்னு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டு வர்றோம். ஏயா, சொந்த கால் இருந்தாலும் ஊன முடியும், மிஸ்டு காலில் எப்படி ஊன முடியும் அப்படின்னு எடுத்து கேட்டுக்கொண்டு வர்றவங்க நாங்கள். அந்த சூழ்நிலையில் இந்த 5 இடத்த வாங்கியிருக்கிறதுனுடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, நோட்டாவை விட கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கணும், அதுக்காக தான் இந்த 5 இடம் வாங்கியிருக்கார்களே தவிர மற்றபடி டெபாசிட்டை கூட அவர்கள் இந்த தடவை அதை வைத்துக்கொண்டு, மற்றவருடைய பலத்தை வைத்துக்கொண்டு, ஏமாந்த காலத்தில் ஏற்றங்கொண்டோன் புலிவேஷம் போட்டு ஆடுகிறான், பொதுமக்களுக்கு புல்லள வேணும் மதிப்பேனும் தந்தானா என்று புரட்சி கவிஞர் கேட்டார்ல, அதே மாதிரி தான். மிக முக்கியம், அவர் அழைச்சி என்ன சொல்கிறார் தெரியுங்களா நண்பர்களே? நீங்கள்லாம் படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, தெரிந்து கொள்ளுங்கள். என் கையில் இருக்கிற பத்திரிக்கை இந்து பத்திரிக்கை பூராமே. அவரை அழைச்சிட்டு உட்காருங்க என்றார். ராமேஸ்வரம் போயிட்டு வருவேன், 30 நிமிஷம் உட்காருங்க, மற்ற மந்திரிகளை கூப்பிடுங்க, உட்கார வைங்க அப்படின்னு. இந்த நம்ம சின்ன வகுப்பில் இந்த நம்ம ஆசிரியர்கள்லாம் நம்ம பார்த்து சொல்லுவாங்க, ஸ்டாண்டப் ஆன் தி பெஞ்ச், மேஜை மேலே ஏறி நில்லுன்னு. அது மாதிரி இவரை உட்கார வச்சுட்டு போயிட்டார் போராமல். வந்த உடனே சொல்கிறார், இதோ இந்து பத்திரிகையில் வந்த தலைப்பு அன்னைக்கு போன மாதம், இட் இஸ் என்டிஏ இன் தமிழ்நாடு, நாட் ஏடிஎம்கே லெட் அலையன்ஸ், ஷா டு ஓபிஎஸ். பூரா அமித்ஷா சொல்கிறார், யார்? ஓபிஎஸ் கிட்ட, நீங்கள் எங்களுக்கு 5 இடம் கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த கூட்டணி இருக்கு பாருங்க, இந்த கூட்டணியை நீங்கள் அதிமுக கூட்டணி என்று பெயரிட்டு அழைத்து கொள்ள உங்களுக்கு உரிமை இல்லை, அழைத்து கொள்ளக்கூடாது. மாறாக என்ன அழைக்கணும்? என்டிஏ, தேசிய ஜனநாயக முன்னணி, பாஜக கூட்டணின்னு தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
இந்த மாதிரி ஒரு வெட்கங்கட்ட நிலை இந்த சுயமரியாதை மண்ணில் எந்த காலத்திலாவது ஏற்பட்டது உண்டா தோழர்களே? ஒரு கூட்டணிக்கு பெயர் கூட உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களை மிரட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் என்றால் அப்புறம் கொத்தடிமைன்னு கூப்பிடாம அதை விட வேற வார்த்தை எனக்கு தெரியல. அதான் நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பூரா இதை கண்டு இந்து பத்திரிகை அது வேண்டாம், இது கல்கி தலையங்கம். இந்த கல்கி தலையங்கத்தில் எங்கள் ஏடு இல்லை, கல்கி அவாள் ஏடு. உங்களுக்கு தெரியும், முரசொலி அல்ல, விடுதலை அல்ல, தீக்கதிர் அல்ல, அல்லது மற்ற பத்திரிகை செங்கோலி அல்ல, மற்றது இல்லை பூராவே. அப்படிப்பட்ட நிலையில் கல்கி, இந்த கல்கி பத்திரிகையில் 10ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு இவர் கூப்பிட்டு கேட்டார் பாருங்க. அவங்களுக்கு என்ன சுயமரியாதை பூமி இல்லை, அவருக்கு ஆத்திரம் கோபம். எழுதுறார் பூரா, ஜனநாயகத்தை மீட்போம். என்னன்னா அதிமுக தலையங்க இது. அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் வெற்றிகரமாக நடந்துள்ளது. நேற்று வரை பாஜகவை கடுமையாக தாக்கி பேசிய பாமக தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டது. அவர் யாரையும் தாக்கி பேசுவார், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் உடனே போவார். இது அவருக்கு வழமையானது. ஒரு தடவை ஜெயலலிதா அம்மையாருக்காக நாற்காலியை தூக்கி நிற்பார், இன்னொரு தடவை கலைஞருக்காக நாற்காலியை தூக்கி வச்சுட்டு உங்களுக்காகவே செஞ்சோம் பாரு. அதனால் நாளைக்கு அவர் சொன்னார். அவர் கூட இப்போ நான் மதியம் கேட்டேன், ஏதோ ஒரு ஊரில் பேசியிருக்கார். அது ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்கால அரசியலை நல்லா கணிச்சிருக்கார். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவே இருக்கார் ரொம்ப தெளிவாக. மருத்துவருக்கு தேவை மருத்துவம்னு ஒரு தலைப்பு இருக்குது இதில், ரொம்ப மிக முக்கியமாக. அதுதான் அதனுடைய அடிப்படைக்கு அது தேவைங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். அது இருக்கட்டும். அது மட்டுமே இல்லை, இந்த தலையங்கத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். சரி, இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் என்ன வேறுபாடு, அதை நல்லா புரிந்து கொள்ளணும். சொன்னதை செய்வோம், செய்வதையே சொல்வோம். அதுதான் இந்த கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி என்ற அளவிலே மற்ற கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்த இந்த கூட்டணி இருக்கிறத இதனுடைய அடிப்படை. 2 தேர்தல் அறிக்கைகள், இதை நல்லா நினச்சி பாருங்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. மற்றொன்று காங்கிரஸ் கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் கூட அவர்கள் தெளிவான தேர்தல் அறிக்கையை இங்கே காங்கிரஸ் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழ் மொழிபெயர்ப்பு. செய்து முடிப்போம், அலங்கோல ஆட்சிகளை அகற்றுவோம் என்று மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார். தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கொள்கைகள் இதுவரையில் நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கு ஒரு சிறு உதாரணம், கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் இருந்த நேரத்தில் ஒன்றை தெளிவாக சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் காலத்தில் வந்தவர், விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வோம் அப்படின்னு. இதுவரையில் உலக வரலாற்றில் எந்த நாட்டிலேயாவது ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது மக்களை கூட்டி வைத்து கொண்டு முதலமைச்சர் பதவி ஏற்கிறார். அதுக்கு முன்னால் கூட அண்ணா காலத்தில் நடந்திருக்காது வேறு. ஆனால் பதவி ஏற்கும்போது இந்த மேசையில் 3 கோப்புகள், அந்த 3 கோப்புகளில் முதல் கோப்பு முதல்ல கையெழுத்து போடுறார். என்ன, 7000 கோடி விவசாய கடன் ரத்து என்று அதில் போடுகிறார்னு சொன்னால் சொன்னதை அன்னைக்கே நிறைவேற்றுறார். 5 ஆண்டுகள் காலம் இருக்குது அப்படின்னு அது இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய கதி என்ன, விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு மடங்காது சொன்னவன் அந்த சூழ்நிலை உண்டா? ஆகவே தான் சொன்னதை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவில். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, யுத்த காலத்தில் உண்மைகள் களபலியாகும் என்று சொல்லுவார்கள். இன் டைம்ஸ் ஆஃப் வார் தி ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி இஸ் ட்ரூத் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. முதல் களபதி எதுன்னா உண்மைதான், உண்மையை தவிர என்ன இல்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அந்த பழமொழியே மாற்றிவிட்டார் பூராமே. அவர் ரொம்ப அற்புதமான சாதனையாளர். என்ன செய்தார்னா, யுத்த காலத்தில் இல்லை, என்னுடைய ஆட்சி காலத்திலே உண்மைகள் முதல் களபலியாவது, அதுதான், பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசுவதில்லை என்ற திட்டவட்டமான முடிவு. அதுவும் கவிஞர்களால் கூட சிந்திக்க முடியாத கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மோடியினுடைய பேச்சில் இருக்கிற அழகு இருக்கு பாருங்க, பொய்யை தவிர. அதுவும் பெரியார் சொல்லுவார்,
சாதாரண பொய்ன்னு சொல்ல மாட்டார். பொய்யை பற்றி விளக்கம் சொல்லும்போது பெரியாருடைய சொல்லாட்சி ரொம்ப அற்புதமான சொல்லாட்சி. ஜமக்காலத்திலே வடிகட்டிய பொய்யும்பார். அதுதான் மிக முக்கியம். தப்பித்தவரி கூட உண்மை வந்துடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இருக்குது பூராமே. அதாவது குற்றவாளிகளே இந்த திசை திருப்புவாங்க பாருங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய அளவு இருக்குது. அடுத்தபடியாக அவர் உட்காந்துக்கிட்டு ஊழலை ஒழிப்போம், நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். என்ன ஊழல்? வெளிநாட்டுக்காரர் ஒருத்தரை பார்த்து கேட்டார். என்னன்னு கேட்டால், அங்கேருந்து வந்து, ஏங்க உங்கள் நாட்டில் எங்களுக்கே அதிசயமாக இருக்குது உங்கள் நாட்டில் அப்படின்னார் ஒரு நண்பர் வெளியிலேருந்து. என்னன்னு கேட்டோம். நாங்கள் ஆம்புலன்ஸை கண்டுபிடிச்சது நோயாளிக்காக தான் ஏன் கண்டுபிடிச்சோம். ஆம்புலன்ஸில் நோயாளியை படுக்க வச்சு மருத்துவமனைக்கு அனுப்புகிறோம். அதுக்கு பதிலாக நோட்டு கத்தையை படுக்க வச்சு அதை அனுப்பலான்னு கண்டுபிடிச்சது நீங்கள் மட்டும்தான் ஐயா கண்டுபிடிச்சோங்க உலகத்திலேயே. ஆம்புலன்ஸுக்கு இப்படி ஒரு புது உபயோகத்தை கண்டுபிடிச்சோம் யாருமே இல்லைன்னார். பூரா கண்டெய்னர் அம்மா காலத்திலேயே அவங்களே வந்து கேட்பாங்க, உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வீர்களா செய்வீர்களாம்பாங்க. நீங்கள் யாராவது வந்தால் இன்னும் 2 நாளில் செய்தீர்களா செய்தீர்களான்னு கேட்கணும். அதுதான் மிக முக்கியம். அந்த வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது, எதுவுமே முடியாது. ஆனால் நல்ல தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள். சரி, இவங்க பங்குக்கு இது அவர் பங்கு இருக்கார் பாருங்கள். மோடி அவர் வந்து வித்தை காட்டின உடனே என்ன பண்ணாருன்னா, இவங்கெல்லாம் தரையில் ஊழல், அவர் தரை இல்லை. ஏன்னா மத்திய அரசு பாருங்கள் விமானம், அதுதான் மிக முக்கியம். விமானத்தில் ரஃபேல் விமானம் பூராமே இதில் எழுதியிருக்கான் மிகப்பெரிய அளவிற்கு ரஃபேல். இந்த ரஃபேல் விமானத்தில் தெளிவாகவே இந்த புத்தகத்தில் எடுத்து சுட்டி காட்டியிருக்கோம். இராணுவத்துக்கு பாதுகாப்புக்கு, நாட்டு பாதுகாப்புக்கு விமானம் வாங்கணும் முடிவு பண்ணாங்க. காங்கிரஸ் காலம் அதுக்கு முதல்லேருந்தே நெகோசியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்த உடனே முடிவெடுத்தது 126 விமானம் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க. முதல்ல 36 வாங்கணும். அடுத்து 108 இருக்கு பாருங்கள். அதை வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அரசாங்க துறையில் பயிற்சி கொடுத்து டெக்னிக்கல் நோஹவ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவை நம்மவர்களே செய்யக்கூடிய அளவுக்கு தயாரிப்போம் அப்படின்னு ஏற்பாடு காங்கிரஸ், யூபிஏ, திமுக உள்பட இடம்பெற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் தெளிவாக்குனாங்க. மன்மோகன் சிங் காலத்தில் முடிவெடுத்தது 126. இவர் வந்த உடனே அது இப்போ என்ன விலை நிர்ணயம் பண்ணாங்க? 714 கோடி ஒரு விமானத்துக்கு விலை. இப்போ மோடி என்ன பண்ணார்? அதை மாற்றி இவரே நேராக, எந்த பிரதமரும் நேராக பேசுறது கிடையாது. இன்றைக்கி அவ்வளவும் ஆவணம் சிக்கிவிட்டது பூராமே. இந்த ஆவணத்தையே பொய் ஆவணம்னு சொல்லி பார்த்தாங்க. இந்து ராம்பிடலை அவர் கட்டுரை எழுதினார். திருடப்பட்ட ஆவணம்னு முதல் நாள் சொல்கிறான், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே சிரிக்குது. இல்லை இல்லை, அது திருடப்பட்ட ஆவணம் இல்லை, சவுக்கிதார் காவலாளி பூராமே. காவலாளி இருக்கும்போதே ஆவணம் திருடப்பட்டா காவலாளியே உடந்தையாக இருந்தாருந்தானே அர்த்தமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது பூராமே. சும்மா இந்தி வார்த்தைகளை கொண்டு வந்து இந்திய உள்ள நுழைக்க முடியலன்னாலும் இப்படியெல்லாம் செய்யலான்னு நினைக்காங்க. 714 கோடிக்கு வாங்க வேண்டிய விமானம் 1611 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எண்ணி பார்க்கணும். எளிமையான பிரதமர். அது மட்டும் இல்லை, நம்ம பிரதமர் வந்து இதுக்கு முன்னால் வந்த பிரதமர் எத்தனையோ பேரை இந்தியா கந்திருக்கு. ஆனால் எந்த பிரதமரும் இன்ச்சி டேப் எடுத்துகிட்டு வந்ததில்லை. இவர் ஒருத்தர் தான் இன்ச்சி டேப் எடுத்து 56 அங்குலம் மார்பு. 56 அங்குலம் மார்பு இருந்து பிரயோஜனம் இல்லை. 2 அங்குலமாவது இதயம் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் இதயத்தில் உணர்வு இருக்க வேண்டாமா? ஒகி அப்படி இருந்தால் ஒகி புயல், கஜா புயல், மற்றதெல்லாம் வந்திருக்காதா? ஏழைகளுக்கு இறங்கி இருக்க மாட்டீங்களா? நல்லா நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி 25,000 கோடிக்கு வாங்க வேண்டியது 58,000 கோடி. சாதாரண இறுதியாக முடிக்கிறேன், நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். இது வந்து இவ்வளவு அவர் போட விட அவர் குஜராத்திலேருந்து வந்தார். தேசபிதா காந்தி பாவம் மேலே போட்டிருந்த சட்டையும் எடுத்து கீழே போட்டார். அவர் சாதாரண மிகப்பெரிய அளவு சட்டை போடாத காந்தியாக தான் மகாத்மா காந்தி இருந்தார் பூராமே. ஆனால் இவருடைய காலத்தில் எப்படி இருந்தது தயவு செய்து நீங்கள் நினச்சி பார்க்கணும். பூராமே எத்தனை லட்சம் ஒரு சட்டை போட்டார்? 10 லட்சம் சட்டை. மற்றதெல்லாம் மேக் இன் இண்டியா, இது மட்டும் மேக் இன் இங்கிலாண்டு. அதுதான் மிக முக்கியம். என்ன அர்த்தம்?
வார்த்தைக்கு வார்த்தை பித்தலாட்டம், முரண்பாடுகள், இது அத்தனையும் என்ன தேர்தல் அறிக்கை. இவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிகாரம், கல்வி மானிய பட்டியலிலே வரும். இதுவரையிலே கேட்டதில்லை. வேறு என்னென்னா திமுக எதை முதல்ல சொல்லுது? நம்ம எல்லாரும் சேர்ந்து மாநாடு போட்டோம், நம்ம இயக்கம் திராவிடர் இயக்கம் தான் வழிகாட்டுச்சு, அது தேர்தல் அறிக்கையாக வந்தது. அதுக்கு பிறகு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, அதுவும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்த உடனே அவர் தெளிவாக சொல்கிறாரு, மாநிலங்களுடைய உரிமையை கொடுப்போம். நேற்று அழகாக அவர் மண்டையில் அடித்த மாதிரி சொன்னார், மோடியே தெரிந்து கொள்ளுங்கள், நாகபுரியிலிருந்து தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் ஆண்டு விட முடியாது. இப்போ இருக்கிற ஒரு நாகபுரினா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை இடம், நீங்கள் ஆண்டு விட முடியாது. தமிழர்களை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். பன்மழம் பன்மதம், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் இருக்கிற நேரத்தில் தமிழ் கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அந்த என் மதம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களால் முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நன்றாக நீங்கள் புரிய வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவேற்று. இது நேற்று வந்த இந்து பத்திரிகை. இதில் இவங்க என்னைய ஆக்கரீதியான திட்டம்னா போன தடவை இருந்தது, அது செராக்ஸ் காப்பி அடித்து இந்த பாஜக வாக்கில் அந்த தேர்தல் அறிக்கையில் ராமர் கோயில் கட்டுவோம், ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னாரு. அதை விட இன்னும் முக்கியம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போட்டார். இப்போ இருக்கிற இடத்துலையே பூஜை பண்ணணும்னு உச்சநீதிமன்றம், நான் கையில் சொல்கிறது உடனே இந்த மதத்தை கொண்டு வந்து போட்டு மதவெறியை வச்சு ஒரு மாதிரி மதத்தில் மயக்கம் உண்டாக்கலான்னா, இந்த மண் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண், சமூக நீதி, அண்ணா ஆண்ட மண், காமராஜர் ஆண்ட மண், கலைஞர் ஆண்ட மண், ஸ்டாலின் ஆளப்போகிற மண். நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளும். ஆக அதை புரிந்து கொண்டு செய்யணும். இந்த பாருங்க, நேற்றைய இந்து பத்திரிக்கை மதவெறியை உண்டாக்குறாங்கிற அர்த்தம், மத கலவரத்தை உண்டாக்கியாவது செய்யணுங்கிறது. எஸ்சி சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட்ஸ் ப்ளீ ஃபார் பூஜா இன் அயோத்தியா டெம்பிள்ஸ். இப்போ வந்து சாமியார்கள்லாம் ஒன்று சேர்றோம், ஆஹா ஊஹு அப்படின்னு வித்தை காட்டுறான். என்ன இவ்வளோ வித்தை காட்டுறது, ரகலை பண்ணுறது, காலித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன அடையாளம் தெரியுங்களா? அவர்கள் தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் என்று அர்த்தம். தோல்வி பயம், நாளுக்கு நாள் நம்ம வர முடியாதுன்னு அதனுடைய அடிப்படை. சுப்ரீம் கோர்ட் ஆன் ஃப்ரைடே dismissed a petition to conduct puja in temples built in the undisputed Ayodhya land. It asked somebody அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக அதில் சொல்லி ரொம்ப கோபமாக கேட்டிருக்கார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. என்ன சொல்கிறது தெரியுங்களா? யூ வில் நாட் லெட் திஸ் கண்ட்ரி லிவ் இன் பீஸ். ஏன் அந்த ஜனங்களை அமைதியாகவே வாழ விட மாட்டிங்களா? உங்களுக்கு இதே வேலையா, கலவரம் பண்ணுறதே வேலையான்னு கேட்டது யார்? மத கலவரவாதிகள். யார் மத கலவரத்தை தூண்டுவது? உச்சநீதிமன்றம் சொல்லுவதற்கு பதில் என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லுகிறார், இந்த அணி அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் ஒன்று, இந்த தமிழ் அகராதியை பார்த்தேன், தமிழ் அகராதியை. அதில் திடீர்னு எதுக்கோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மோடின்னு ஒரு வார்த்தை இருந்தது. மோடின்னு தமிழ் அகராதி ரொம்ப ஆதாரபூர்வம். அந்த பாருங்க, தமிழ் அகர முதலி, தொகுப்பாளர் மு. சண்முகம் பிள்ளை, வெளியிட்டது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம். அதுதான் மோடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மோடி செருக்கு. மோடின்னா செருக்கு, விதம், பகட்டு, பெருமிதம், வேடிக்கை காட்சி, பிணக்கு, வஞ்சகம், இதெல்லாம் மோடிங்கிறதுக்கு அர்த்தங்க அகராதியில். நம்ம தமிழ் அறிஞர்கள் இப்படி ஒரு ஆள் வருவார்னு நினச்சா எழுதுனாங்க? நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். ஆகவே தான் செருக்குக்கு ஓட்டா, எளிமைக்கு ஓட்டா, நீட் தேர்வை அழிப்போம்னு சொல்லுகிறவர்களுக்கு ஓட்டா, நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லுகிற ஓட்டா, இல்லை நீட் தேர்வு வைத்து அனிதாக்களை நாங்கள் பழிவாங்குவோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஓட்டா, மாநிலம் மீண்டும் கல்வி பட்டியல் மாநிலத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுவதுக்கு ஓட்டா, இல்லை மாநிலங்களே இருக்கக்கூடாது, ஒற்றை ஆட்சி தான் இருக்க வேண்டும் சொல்லுவர்களுக்கு ஓட்டா? எண்ணி பாருங்கள். எனவே நண்பர்களே, நீங்கள் தெளிவாக சிந்தித்து பாருங்கள். 18ஆம் தேதி காலையில் நேர வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள்.
அங்கே ஜெயக்குமார், டாக்டர் ஜெயக்குமார் என்று போட்டு கை சின்னம் இருக்கும். அந்த கை சின்னத்துக்கு நேரே பொத்தானை அழுத்துங்கள். உடனே விரலை எடுத்து விடாதீர்கள். விளக்கு எரிகிறதா, வெளிச்சம் தெரிகிறதா என்று பாருங்கள். அங்கே விளக்கெறிந்தால் உங்கள் வீட்டில் விளக்கெரியும், நாட்டில் விளக்கெரியும், வெளிச்சம் தெரியும், அறியாமை அகலும். நன்றி, வணக்கம். உங்கள் வாக்கு கை சின்னம். திருமுருகன் காந்திக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனை அதே பிரச்சனை ஒன்று விடாமல் வேல்முருகனுக்கு இருக்கு. அது எப்படி? நாங்கள் கடந்த முறை சிறைக்கு போகும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கலையே. இப்போது இந்த முறை திருமுருகன் போகும்போதோ வேல்முருகனோ 2 பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள். அதே பிரச்சனையும் போது என்ன இவங்களுக்கு கலந்து கொடுத்தாங்க நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்.